வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஸ்பெஷலாக பூங்கார் அரிசி அவல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாதாரண அரிசியில் செய்கிறத விட இது மாதிரி பாரம்பரிய அரிசியில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பூங்கார் அரிசி அவல் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாரம்பரிய அரிசியோட அவல் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரண அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அவல் கொஞ்சம் கனமான அவல், ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். சாதாரண அவல் லேசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். இது ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா 2-3 தடவை கழுவிட்டேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. அடுப்பு குறைச்சி வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பல்லாக நறுக்கிறதுனாலும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியமான ஃப்ளேமில் இதை வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு, திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா செவந்துருச்சு. கேஸ் அமர்த்திட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இது சுத்தமான நாட்டு சக்கரை. நீங்கள் வெள்ளை எடுக்கிறதா இருந்தால் சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளமாக இருந்துச்சுன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேக வச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்ம ஊற வச்சுருக்க இந்த அவலையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். கொதிச்சிச்சுன்னா தண்ணி நல்லா வற்றிடும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க. இது ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். ஏன்னா அவல் இருக்கிறதுனால ஆற அவல் தண்ணி நல்லா உறிஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான ஒரு அவல் சக்கரை பொங்கல், அதுவும் பூங்கார் அரிசியில் சூப்பராக பண்ணியிருக்கோம். நார்மல் அவலாக இருந்தால் இந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஸோ இது பாரம்பரிய அரிசியில் உள்ள அவலுங்கிறதுனால கொஞ்சம் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆறுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.